நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பூஜை பாத்திரங்களை ஈஸியா எப்படி க்ளீன் பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த மாதிரி உடைஞ்ச அகல் விளக்கோ இல்ல செங்கலோ இருந்தா எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நீங்க மிக்ஸிலயோ இல்ல இந்த மாதிரி குட்டி உரல் இருந்துச்சு அப்படின்னா அந்த உரல்ல போட்டு நல்லா பொடியா வந்து தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து மேக்ஸிமம் வந்து பொடி பண்ணிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி முடிச்ச பிறகு இது கூட வந்து ஒரு 2 பொருள் வந்து ஆட் பண்ண போறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் கொஞ்சமா புளி வந்து எடுத்து வச்சுட்டு அந்த புளியை வந்து கரைச்சிட்டு நீங்க இந்த தண்ணியை வந்து நீங்க இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 பொருளையும் சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலவையை யூஸ் பண்ணி நீங்க பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்க, நீங்க ரொம்ப வந்து ஃபோர்ஸா வந்து தேய்க்க வேண்டிய அவசியமே இல்ல. அதே மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல, சோப்பு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைங்க. அதுக்கு மேல வந்து இந்த கரைசலை லைட்டா அப்ளை பண்ணி விட்டுங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க நார்மலா கையிலேயே வந்து தேய்ச்சி எடுத்தீங்கன்னா போதுங்க. ரிசல்ட் வந்து சூப்பரா பளிச்சுன்னு கிடைக்கும். நான் ஸ்க்ரப்பர் சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணல, கையையும் அந்த கலவையும் யூஸ் பண்ணி தான் தேய்ச்சி எடுத்தேன். ரிசல்ட் பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள்லாம் நீங்க ஈஸியா க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு அழுக்கா இருந்த அந்த பூஜை பாத்திரத்தை நம்ம தேய்ச்சி அழகா பளிச்சுன்னு எடுத்தாச்சு.